Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ஒரு 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி vs கேகேஆர், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து நடக்கிறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து பாருங்க. இந்த வீடியோல 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனு பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ அந்த 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் கிட்டத்தட்ட டாடா ஐபிஎல் 2025 22ஆம் தேதி மார்ச் வந்து நடக்க இருக்கு. அதுல இருந்து 25 மே வரைக்கும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐபிஎல் மேட்சுக்கு ஃபுல்லாவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுல பிரைஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் வந்து பிரைஸ் ஒர்த் வந்து இருக்கு. அவங்க கொடுக்குற பிரைஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹேந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹேந்திரா 3XO, தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா BMW 310RR வந்து கொடுக்குறாங்க. மொதல் 3 பிரைஸ். அடுத்ததா 4வது பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு கொடுக்குறாங்க. 5வது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா பைக்கு. அதுல இருந்து 6ல இருந்து 10 பேருக்கு iPhone 16. கிட்டத்தட்ட மொதல் 10 பிரைஸ் ரொம்பவே ஒரு வேல்யூபான பிரைஸ், ரொம்பவே சூப்பரான பிரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கடைசி 550 பேருக்கு வரைக்கும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட வந்து பயன்படுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சஸுக்கும் கிராண்ட் லீக் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனா ஒரு டீமை மேக் பண்றோம். பட் ஆனா அந்த டீமை பிளே பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, காசு கட்டி பிளே பண்ண கொஞ்சம் தயங்கமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரீ கிவ்அவே ரொம்பவே ஒரு சூப்பரா ஆப்ஷன் வந்திருக்கும். நான் அந்த டீமை ஓனா மேக் பண்ண டீமை ஒரு ட்ரை பண்ண வச்சு அந்த ஃப்ரீ கிவ்அவே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஃபேண்டசி சம்பந்தமா நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அது மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்த்துரும். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குயின்டன் டிகாக், ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேரும் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ல வெங்கடேஷ் ஐயர், ரச்சித் படிதார், டிம் டேவிட். ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல். பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஹேசில் வுட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப்பா குயின்டன் டிகாக்கையும் வைஸ் கேப்டன் ரச்சித் படிதாரையும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் அவர் தான் வந்து பண்றாரு, இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டா நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கனால நான் இந்த மேட்சுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல குயின்டன் டிகாக் வந்து ரிஸ்கா ஒரு கேப்டன்ஷிப் கூட ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா 2 விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் 2 இதுலயுமே ஃபண்டசி பாயிண்ட் வரும் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ரச்சித் படிதாரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஒரு ஆவரேஜா ஒரு 25-30 ஸ்கோர்னு எல்லா மேட்ச்லயும் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த வெனுலையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கனால நான் வந்து ரிஸ்கா ரச்சித் படிதார் சிங்கிள் ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் ரிஸ்கா வந்து அவருக்கு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அதே 2வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குயின்டன் டிகாக், பிலிப் சால்ட், ஜிதேஷ் சர்மா 3 பிளேயருமே வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ல விராட் கோலி ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல ஆண்ட்ரூ ரசல், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த 2 பிளேயர் ஆப்ஷன் தான். சுனில் நரேனை கூட இந்த டீம்ல நம்ம பிக் பண்ணக்கூடியது. சுனில் நரேன் பிக் பண்ணா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஹேசில் வுட், வருண் சக்கரவர்த்தி, யாஸ் தயால் அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்து நம்ம
டீமை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லாம ஒரு பவுலருக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். அதுல யாஸ் தயால் ஸோ அவர் தான் அந்த 18 சம்திங் 19 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால யாஸ் தயாலுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், ஹர்ஷித் ராணா ரீசன்ட் ஃபார்மைஸ் அந்த சாம்பியன் டிராஃபிலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கும் நல்லாவே ஸ்பில்ல பவுல் பண்ணியிருந்தாரு, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த காம்பினேஷன்ல இந்த வெனுலையும் அவருக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மூணாவது டீம். ஸோ இந்த மூணாவது டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குவிண்டன் டி காக், பிலிப் சால்ட் இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆல்ரவுண்டர்ல விராட் கோலி, ரிங்கு சிங், ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், லியாம் லிவிங்ஸ்டன், பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஹசில்வுட், ஆண்ட்ரில் நோக்கியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்து மூணாவது டீம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த மூணாவது டீமுக்கு சுனில் நரேனா ஒரு கேப்டன்ஷிப்பும், விராட் கோலி ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ சுனில் நரேன் அவர் பவுலிங் ஆப்ஷன்லயும் இருக்காரு அண்ட் பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. லாஸ்ட் சீசன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் ஃபுல்லா அவங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்ண விட்டுருந்தாங்க, அதுலயும் நல்லா கான்ஃபிடன்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் பவுலிங்லயும் மேட்சுக்கு 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அதனால சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், விராட் கோலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ விராட் கோலியோட ஃபார்ம் வைஸ் ஐபிஎல் சாம்பியன் டிராஃபிலாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இந்த வெனுலையும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கனால விராட் கோலிக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இல்ல இதுல உங்களுக்கு விராட் கோலி தேவையில்லை, நான் வேற ஏதாவது பிளேயரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிலிப் சால்ட் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப 4வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குவிண்டன் டி காக், பிலிப் சால்ட் இவங்க வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ குவிண்டன் டி காக் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல ரகைனேவை கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட், ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், லியாம் லிவிங்ஸ்டன், பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஆண்ட்ரில் நோக்கியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். இதுல ஆர்சிபில இருந்து 2 பவுலர்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணிருக்கோம். புவனேஸ்வர் குமார், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணிருக்கோம். இதுல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு தான் நான் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். காரணம் ஆப்பரன் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுல ஆர்சிபில ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். ஸோ ஆஃப் பிரேக் பவுல் ஸ்டைலையும் அந்த பவுல் பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேலையும் இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து அவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருக்கேன். ஆண்ட்ரில் நோக்கியா நல்ல ஒரு ஸ்பெல்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவாரு, அவருக்கு ஒரு 2 to 3 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்து அவருக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் 5வது டீம். ஸோ 5வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குவிண்டன் டி காக், பிலிப் சால்ட், பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, ரச்சித் படிதார், ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், ஆண்டர் ரசல், லியாம் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஆண்ட்ரில் நோக்கியா, யாஸ் தயால். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து 5வது டீம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கும் வைஸ் கேப்டன் ஆண்ட்ரில் நோக்கியா வந்து கொடுத்துருக்கோம். இந்த இதுல உங்களுக்கு வேற சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, பேட்டிங் ஆர்டர் வராரு. இந்த வெனுவுல விளையாண்ட லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ண எல்லா மேட்சஸ்லயுமே ஆவரேஜா ஒரு 45+ ஸ்கோருக்கு மேல அடிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்ச் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணுவாரு அப்படிங்கிட்டு அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருக்கேன். இதுல ஆண்ட்ரில் நோக்கியா ஸோ நல்ல ஸ்பெல்ல பவுல் பண்ணக்கூடிய நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இருந்தாலும் புவனேஸ்வர் குமாருக்கு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இந்த சீரிஸ் எல்லாம் ஒரு விளையாட்டு சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, இந்த பர்டிகுலரா இந்த வெனுவுல ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் ஒரு செகண்ட் பால்னா 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கனால அவரு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த 6வது டீம். 6வது டீமை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக், ஜித்தேஷ் சர்மா இவங்க 2 பேரும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல விராட் கோலி, ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், ஆண்டர் ரசல், பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஹசில்வுட், ஆண்ட்ரில் நோக்கியா, வருண் சக்கரவர்த்தி, யாஸ் தயால், ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ்க்கு ஒரு ஃபேவரான டீமா தான் வந்து பிக் பண்ணிருக்கோம். பேட்ஸ்மேன் நம்ம பெருசா வந்து கன்சல்ட் பண்ணல. இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் ஹசில்வுட்டுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இல்ல நீங்க வந்து இதுல நான் ஆண்டர் ரசலுக்கு நீங்க சேஞ்ச் பண்ண வச்சாலும் தாராளமா ஆண்டர் ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். காரணம் ஆண்டர் ரசல் பினிஷிங் ரோல்ல வராரு. அவர் பேட்டிங் ஸ்பெல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 பால் பிடிச்சாலும் 15-20+ ரன் அடிச்சா 6-4 இந்த காம்பினேஷன் வந்து பிளே பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் டெத் ஓவர் காம்பினேஷன்ல இவர் போல் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்க கண்டிப்பா இருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா 7வது டீம். ஸோ 7வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குவிண்டன் டி காக் அவங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பிலிப் சால்ட் வந்து நம்ம
பிக் பண்ண கிடையாது. இல்ல இந்த டீமுக்கு உங்களுக்கு குயின்டன் டிகாக் தேவை இல்லை அப்படின்னு வச்சீங்கன்னா பிளிப்சார்ட் அல்லது ஜித்தேஷ் சர்மா இந்த 2 பேர் காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன்ல விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், ரச்சித் படிதா, டிம் டேவிட். ஸோ இந்த 4 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த டீம்ல டிம் டேவிட் தேவையில்லைன்னு வச்சீங்கன்னா ரகைனேவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ல ஆண்டர் ரசல், லியாம் லிவிங்ஸ்டன். பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், ஆண்ட்ரில் நோக்கியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இந்த டீம்ஸ் வந்து கடைசி 7 டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் புவனேஸ்வர் குமார், வைஸ் கேப்டன் வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வருண் சக்கரவர்த்தி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. போத் இன்னிங்ஸ்ல விக்கெட் டேக் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயரா இருக்கனால அவருக்கு நம்ம ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். புவனேஸ்வர் குமார் ஆக்சுவல் சேம் தான். லாஸ்ட் சீசன் அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் இந்த காம்பினேஷன் வந்து போல் பண்ணிக்கிறனால அவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல உங்களுக்கு இல்ல நான் வைஸ் கேப்டன் பவுலிங் ஆப்ஷன் யாராவது கொடுத்து கேப்டன்ஷிப் பேட்டிங் ஆர்டருக்கு யாராச்சும் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிம் டேவிட்டுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாம வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இப்படிலாம் நீங்க டீமை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் இந்த டெமோ டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஏதாவது பிளேயர் சேஞ்சஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். நீங்க இந்த டீமை அப்படியே ட்ரை பண்றாங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.